தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் வழங்கக் கோரி திருவண்ணாமலை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு CITU சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஒப்பந்த ஊழியரை நிரந்தரப்படுத்திய வரலாறு தமிழ்நாடு மின் ஊழிய மத்திய அமைப்புக்கு உண்டு. இது புரிஞ்சுக்கோங்க, இவரு கவலைப்படாதீங்க. தமிழ்நாடு மின் ஊழிய மத்திய CITU சங்கம் இருக்கிற வரைக்கும், தலைவர் சொன்ன மாதிரி கடப்பாடு இருக்கிற வரைக்கும், மின்சார வாரியம் இருக்கிற வரைக்கும், CITU சங்கம் இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக வருகிற ஒப்பந்த தொழிலாளியை நிரந்தரப்படுத்தாமல் ஓயாது. மின் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 153 படி அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மண்டல அளவிலான தர்ணா போராட்டம் திருவண்ணாமலை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு CITU தர்மபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மண்டலம் சார்பாக திருவண்ணாமலை தலைமை செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒப்பந்த பணியாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தர செய்திட கோரிக்கை வைத்து CITU சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த தர்ணா போராட்டத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதி 153 படி மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திடு. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வாரியமே நேரடியாக தினக்கூலி 380 ரூபாய் வழங்கிடு. மின்வாரியத்தில் உள்ள ஆரம்பகட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடு. பொதுத்துறை மின்சார துறையை தனியார் மாயமாக்காதே போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழ்நாடு அரசு மற்றும் மின்வாரியத்துக்கு எதிராக தர்ணா போராட்டம் காலை 10 மணி முதல் மாலை வரை திருவண்ணாமலை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு CITU சார்பில் நடைபெற்றது. இந்த தர்ணா போராட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல செயலாளர் சிவராஜ் தலைமை தாங்கினார். மேலும் தோழர்கள் திம்மராயன் விஜயகுமார், ஜானகிராமன், ரவிச்சந்திரன், வெங்கடேசன், வினோத், விஜயன், ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் வெண்ணிலா, புஷ்பலதா, ஜானகி, சரஸ்வதி, பானுமதி ஆகியோர் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு துவக்குரையாக தோழர் P. ஜீவா மாநில துணை தலைவர் அவர்கள் துவக்க உரை வழங்கினார். மேலும் தோழர் லெனின் மகேந்திரன், பாலாஜி சீனிவாசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து தோழர்கள் பாரி, முரளி, சிவபிரகாசம் ஆகியோர் வாழ்த்துரை கூறினார். இறுதியில் தோழர் K. காங்கேயன் மாநில செயலாளர் அவர்கள் நிறைவுரையாற்றினார். ஒப்பந்த தோழர்களை அடையாளம் கொண்டு நிரந்தரப்படுத்த கோரி தலைமை பொறியாளர் அலுவலகம் நடைபெற்ற இந்த தருண போராட்டத்தில் தோழர் V.M. வெங்கடேசன் அவர்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறினார். ஒப்பந்த தோழர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் கூறி திருவண்ணாமலை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த தருணா போராட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்ட, கள்ளக்குறிச்சி, தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒப்பந்த பணியாளர்களை அடையாளம் கண்டு தினக்கூலி 380 வழங்க கோரி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒரு வேலை கூட ஆகாது. இப்போ பெரியவரை கூட எடுத்துங்க, இந்த தமிழரசு கொடுக்கின்ற ஒரு வேலை செய்யுதுங்க. பெரியவரத்தில் பார்த்தோன்னா கேமன் 2 பேர் இருப்பாங்க, ஒயர்மேனு ஒரு ஆள் தான் இருப்பார், ஒரு போர்மன் இருப்பார், 2 போர்மன். 2 போர்மனும் வந்து கம்மியாற மாட்டாங்க, ஒரு எல்லை இருக்க எல்லையும் கம்மியாற மாட்டாங்க. ஆனால் பிரேக் டவுன் கூட சரி பாருங்க, ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் போய் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுறாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு அங்கே எங்க கம்மியாக இருக்குது போய் டீப் ஓப்பன் பண்ணு. யாரு ஓப்பன் பண்ணுறது பாருங்க, யாரு கேமன் ஓப்பன் பண்ணாரா, இல்லை ஒயர்மேன் ஓப்பன் பண்ணாரா, இல்லை எல்லையை ஓப்பன் பண்ண? ஒப்பந்த தொழிலாளர் தான் போய் ஓப்பன் பண்ணான். ஆனால் அவனுக்கு இன்னைக்கு நீதி கிடைக்கல. முதல்ல அந்த கஜா புயல் வரும்போது என்ன சொல்றாங்க, ஒப்பந்த தொழிலாளர்களே இல்லைனாக்கா இந்த வேலை ஆயிருக்காது, இந்த கம்பன் நட்டு இருக்க முடியாது, இந்த லைன் ஈத்து இருக்க முடியாதுன்னு சொல்றாங்களா. இந்த செந்தில் பாரதி நேரடியாக பார்வைக்கு அந்த வார்த்தை வந்த உடனே நம்ம ஒப்பந்த தொழிலாளர் தான் நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு, நம்மளை காதை விட வாங்கலாம். இன்னைக்கு இருக்கிற 64,000 65,000 வேக்கண்ட் இருக்கு. நம்ம இருக்கிற ஒப்பந்த தொழிலாளர் போட ஒரு செக்ஷனுக்கு 10 பேர் போட்டால் கூட இருக்கிற வேலையெல்லாம் முடியும். ஆனால் இன்னைக்கு இப்போ சர்வீஸ் கொடுக்க போறாங்க. இப்போ 25,000 ரூபாய் சர்வீஸ், 50,000 ரூபாய் சர்வீஸ்லாம் கொடுக்க சொல்லி டார்கெட் வந்திருக்கு.
ஆனா இப்போ எந்த செக்ஷன்ல எந்த ஆள் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு, எந்த ஒயர்மேன் இருக்காங்க, எந்த எல்லை இருக்காங்க, எந்த எப்படி இருக்காங்க, எல்லாம் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் வேலை செய்யணும். தோழர்களே, இது அவங்களுக்கு மணி எச்சரிக்கையை தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம காத்திருக்கும் போராட்டம் இங்க இல்ல, நம்ம சென்னையில ஃபேமிலியோட காத்திருக்கும் போராட்டம். நீ வேலை போடுற வரைக்கும் நாங்கள் அங்கேயே உட்காந்துருப்போம். எங்களுக்கு உடனடியாக வேலை போட்டால்தான் நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகரமே என்று சொல்லிக்கொண்டு, அந்த இடத்தை விட்டு நம்ம நகரமே என்று சொல்லிக்கொண்டு, இங்க மட்டுமல்ல, சென்னை மட்டுமல்ல, சென்னையில நம்ம போராட்டத்துக்கு மட்டும் உட்காரலாம். அவங்க முதலமைச்சர் வீட்டிலேயே போய் உட்காருவோம் நம்ம. என்ன அதுக்கு நீங்க உங்களுடைய அத்தனை பேர் ஒற்றுமையும் தேவைப்படுகிறது. எனக்கு எப்போ கூப்பிட்டாரா நீங்க வந்து புறப்பட்டு வர்ற மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. இந்த இப்போ நம்ம இந்த ஒலியை வந்து அவருக்கு போயிருக்கோம், போயும் அவர் நிரந்தர நமக்கு வந்து நேரடியாக அவனுக்கு வந்து ஆள் இல்லாதவங்களை போடுறோம். நம்ம வேலை செய்கிறோம், வேலை செய்யறதுக்கு ஏற்ற கூலி தான் கேட்கறோம். எனக்கு நிரந்தரப்படுத்தி ஒரு நாளைக்கு 350 ரூபா கூலி கொடுங்க தான் கேட்குறோம். நீங்களே தான் சொன்னீங்க 350 ரூபா கூலி தரேன்னு. ஆனால் அது கொடுக்குற துப்பு இல்லைன்னா இந்த அரசாங்கம் எதுக்கே இருக்கணும்? மானகட்ட அரசாங்கம் எதுக்கு இருக்கணும் சொல்ல பார்க்கலாம். எனவே தோழர்களே, அடுத்த முறை இது வந்து அவர் காதுக்கு போயிருக்கோம். போனாலும் போடாவிட்டாலும் நம்ம காத்திருக்கும் போராட்டத்தில் நம்ம எப்போதும் வெற்றி பெற வேண்டும், எப்போ கூப்பிட்டாலும் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு தோழர்களே. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த அரசு பதவியேற்ற பிறகு 2021 நம்ம மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாகவும் கோரிக்கை மூலமாகவும் நம்ம தெரிவிக்கும் போது, அந்த நேரத்தில் இந்த அரசு சொன்னது என்னன்னா, ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், ஒரு 6 மாச காலம் எங்களுக்கு எந்த விதமான போராட்டத்தையும் செய்து எங்களுக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்தாதீங்க, எங்களுக்கு நிதி நிலைமை ரொம்ப சீர்கேடாகி போயிருக்கு, இந்த நிதி நிலைமை சீராகட்டும், இந்த உங்களுடைய கோரிக்கைகளை ஒண்ணா நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கையில ஒரு கோரிக்கை நம்மளுடைய மின்சார வாரியத்துல 62,000 காலி பணியிடங்கள் இருக்கு. டிஎஸ்டி இஎம்டி அத்தனை கட்டி அவனை வேலை வாங்கி சாவடிச்சு அவனை உயிர் போகிற அளவுக்கு தினம் குருவி மாதிரி சாவறான், தினம் குருவி மாதிரி சாவறான். அவனுக்கு வேலை கொடுக்குற இடம் எந்த இடம்? சப்ளை இல்லாத இடத்துல அவனுக்கு கம்பெனி நட்டு சர்வீஸ் கொடுக்கணும்னு கொடுக்குறீங்க. அவனுக்கு கொடுக்குற இடம் எங்க? சப்ளை இருக்கிற இடத்துல வேலை செய்ய சொல்றீங்க. அவன் அந்த மின்சார வாரியத்துல இல்லாத இடத்துல செய்யற இடத்துல இருக்கிறவன கொண்டு போய் சப்ளை கொடுக்குற இடத்துல சாவடிச்சு அவனுக்கு உண்டான ஒப்பந்த தொழிலாளிக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்க மாட்டீங்க, அவனுக்கு உண்டான நிரந்தரமும் பண்ண மாட்டீங்க, அவனை குடும்பத்தோட சாவடிச்சு கொண்டு போய் வெத்தில போடுவீங்க. ஆனா அதுக்கு ஒரு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி என்ன சொல்றாங்க? 153 படி அந்த 10,000 ஒப்பந்த தொழிலாளி இருக்கிற இடத்துல நான் வந்து செய்யாத வேலை கூட செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அன்னைக்கு செய்த அந்த அரசாங்கம் செய்யல. இன்னைக்கு வறுத்து எடுக்குது. எதுக்கு எடுக்குது? இப்படியே சொல்லி காலம் கழிச்சு இது சொன்ன சரண்ட சொன்ன மாதிரி 2026 அது இவங்களே அடுத்த வருஷம் சட்டசபையில் சொல்ல போகல. ஆனா 2020 சரண்டர் உண்டுன்றான். அந்த மாதிரி இவங்களுக்கும் போராட்டம் சொல்லி நசுக்கி புழிஞ்சி கடைசி வரைக்கும் இன்னுமே எந்த வாக்குறுதியும் சொல்ல மாட்டேன்றான். அதே நம்ம மின்சாரத்துறை செந்தில் பாலாஜி அவர்கள் ஒப்பந்த தொழிலாளி இல்லைன்ற, ஒப்பந்த தொழிலாளி இருந்தாங்கன்னா காஜா ஓகே அத்தனை போயிலையும் பேசுறீங்க, தங்கமணி எல்லாம் பேசுறீங்க, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கணும், அத்தனை சொல்லி வேலை வாங்கி நினைச்சுன்னா அடுத்தது ஒரே சர்டிஃபிகேட் அவங்க பற்றி பேசவே இல்லை. இப்படியெல்லாம் இவங்களை வஞ்சிக்கின்ற அரசு கடுமையான போராட்டம் பண்ணி நம்மளுடைய மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளி இல்லாத இடத்துல வந்து பிரேக் டவுன் பண்றது அவங்க தான். அதே மாதிரி வயர்மேன் இல்லாத இடத்துல அவங்க தான் பீஸாக்கள் போடுறது, அவங்க தான் பீஸ் போடுறது, மரம் கட்டுறது, அத்தனை வேலை செய்யறாங்க. அதே மாதிரி தினம் அதை குறி செய்யற மாதிரி தினம் சாவறாங்க. அவங்களுக்கு போய் கவர்மெண்ட்டும் போய் பார்க்கறதுல ஒன்றும் இல்லை. இவங்களே அந்த வயர்மேனுங்க அந்த போர்மேனும் போய் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து அவங்களுக்கு ஏதோ அவங்க கை காசு கொடுத்து அவங்க உயிர் பார்த்து அதை கொடுத்து போய் பார்க்குறான். அது நம்ம மின்சார வாரியத்துக்கு பெரிய அதிகாரிகளோ இல்லை பெரிய ஒரு மினிஸ்டரோ போய் பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு மின்சார வாரியத்தில் எவ்வளோ வேலை செஞ்சா அப்படி அவங்களுக்கு ஏதோ உத்தரவாதம் கொடுத்து இந்த மாதிரிலாம் சாகுது, அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா ஒரு 350 ரூபா கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தா அவனை மின்சார வாரியத்தில் எத்தனையோ வேலை வாங்கலாம். 350 ரூபா கூலிக்கே அவனை பொழுதியே வேலை வாங்கலாம், எந்த வேலையும் மாற்றம் சொல்ல மாட்டான். அவ்வளோ ஒரு வேலை இருக்குது மின்சார வாரியத்தில். 62,000 காலி பணியிடம் இருக்குது. அதே இந்த அரசாங்கம்னா 72,000 பேரை வந்து இதே திமுக அரசாங்கம் அவங்க அப்பா கலைஞர் காலத்துல இருந்து பண்ணிட்டு வருது. இதே 72லேருந்து 97லேருந்து 96 அது 87 இப்போ 2005 இத்தனை வருஷமா பண்ணிட்டு வருது. இந்த அரசாங்கம் ஏன் இதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது? இந்த வேலை செய்யறாங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது. அதே மாதிரி மாதம் ஒப்பந்த தொழிலாளி இல்லைன்னு கொடுக்குறாங்க. யார் கொடுக்கறது? கீழே இருக்கிறவங்க எத்தனை பேர் வேணுங்கிறான். இன்னைக்கு இந்த வேலை செய்யணும் 5 கம்மன் நன்னும் 4 கம்மன் நன்னும் காலையில் வந்தது கேட்குறீங்க.
அதே மாசம் என்ன கொடுக்குறீங்க, ஒப்பந்த தொழிலாளி இல்லை கேட்ட அப்படின்னு ரிட்டர்ன் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? டிவிஷன்ல கொடுக்குறாங்க. அது எஸ்சி கொடுக்குறாரு, அதே சி கொடுக்குறாரு. இந்த சி தெரியாதா? இவ்வளவு வேலை யார் செய்வாங்க? ஒப்பந்த தொழிலாளி தான் செய்யறான். இந்த 1 லட்சம் சர்வீஸ் கொடுக்கறது யார் கொடுத்தாங்க? அதுக்கு மெட்டீரியல் யார் கொடுக்குறாங்க? அதுக்கு லாரி இருக்குதா? அந்த லாரிக்கு உண்டான சாமான ஏற்றுமதிக்கு பொதுமக்கள் கொடுத்து பொதுமக்கள் அவனுடைய வேலைக்கு இந்த ஒப்பந்த தொழிலை போய் கெஞ்சணும். இல்லைன்னா வட்டி கொடுனா ஏதோ ஒன்று பண்ணி உங்க வேலை செஞ்சு கொடுத்துறான். ஏன்னா மின்சார வாரத்தில் வட்டி சட்டத்தை எப்படி கொண்டு வரான்? நான் சூரிய ஒளியில் மட்டும் இல்ல, பல்வேறு வகையில ஒரு மின்சாரத்தை உற்பத்தி செய்வேன். அந்த மின்சாரத்தை வாங்குவதற்கு மறைமுகமாக மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடும். மாநில அரசாங்கங்கள் வாங்கவில்லை, சில மாநிலங்கள்லாம் வாங்கிட்டாங்க. நிர்பந்தம். ஏன்? காசுதான். எவ்வளவு காசு? 3000 கோடி ரூபாய். அதானியும் அசேர் என்கிற மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அமெரிக்க நிறுவனமும் ஒன்றாக சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனத்திலிருந்து மின்சாரம் வாங்க வேண்டும் என்பதற்காக லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதானியுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 8 பேர் வாரண்ட். நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேச முடியவில்லை. 6 நாளைக்கு நாடாளுமன்றம் முடக்கி வைக்கப்படுகிறது. அமெரிக்கா ட்ரம்ப் பதிவேற்ற உடனே இங்கிருந்து வாழ்த்து செய்தியை அதானி அனுப்புறாரு. அனுப்புறது மட்டும் இல்ல, உங்கள் நாட்டில் நான் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான ஆலைகளை துவக்குகிறேன். எந்த திட்டு பையன்? எந்த திட்டு பையன் மீது வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்க? அவை 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான். விளங்குமா? கேட்கிறோம். நடக்குமான்னு கேட்கிறோம். அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவ்வளவு ஊழல். ஏன் இன்றைக்கு ஏறக்குறைய 2 லட்சம் கோடி வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டு நாம பேசிட்டு இருக்கிறோம். 2 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு மின்சாரத்துறையில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஆட்சியிலையும் அதானிக்கு கரண்ட் வாங்குவோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் போதும் அதானிக்கு கரண்ட் வாங்குவோம். இதாங்க ஒப்பந்தம். அவராண்ட 7 ரூபாய்க்கு வாங்குவோம், இவராண்ட 8 ரூபாய்க்கு வாங்குவோம். இதான் வித்தியாசம். இதனால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருப்பது 2 லட்சம் கோடி ரூபாய் இந்த மின்சார வாரியத்தில். ஏன் நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய, ஏன் நீங்கள் எத்தனை புதிய மின் நிலையங்களை உற்பத்தி செய்திருக்க கட்டமைச்சிருக்கீங்க? இதுதான் அடிப்படையான கேள்வி. மின்சாரத்துறை இன்றைக்கு நஷ்டமடைந்ததற்கு மின்வாரி துறையினுடைய சட்டங்களும் மத்திய அரசாங்களுடைய சட்டங்களும் அதற்கு ஆதரவாக மாநில அரசாங்கங்களும் இன்றைக்கு துணை போவது என்பதை நாம் கடுமையாக இன்றைக்கு எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் இந்த நேரத்தில் கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் இல்லைன்றதுக்காக நான் ஒரு சில விஷயத்தை மட்டும் முடிச்சுட்டு நான் உங்களோட விரும்புகிறேன். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எல்லா துறையிலும் தன்னுடைய ஆட்களை உள்ள நுழைச்சிருக்காங்க. நீதிமன்றத்தில் உட்பட ஒரு நீதிபதி சொல்ல ரிட்டையர் ஆகும் போது எனக்கு RSSக்குமான இருந்தது தொடர்பு என்ன? ஒரு நீதிபதி சொல்றாரு, நீதிபதியிலிருந்து ரிட்டையர் ஆன பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்றாரு. இன்னொரு நீதிபதி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றது மட்டும் இல்ல, போட்டி போட்டு நாடாளுமன்றத்துக்கு MP ஆகிறாரு. கடந்த காலங்களில் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறவர்கள் அரசியல் கட்சியில் பங்கேற்பதற்கு நடைமுறையில் இருந்து இன்றைக்கு நீதித்துறை அரசினுடைய ஆளுங்கட்சியினுடைய ஒரு முக்கியமான கைப்பாவையாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த இடத்துலதான் தொழிலாளி வர்க்கத்திற்கான போராட்டங்களுக்காக நாம் நீதிமன்றங்களை நாடுவது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள வந்தது. நீதிமன்றத்துக்கு போக முடியல. கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் ஆக்ட ஏண்டா அமல்படுத்தணும் கேட்க முடியல. நம்ம இன்னொரு நிறைய பேசிட்டே போயிருக்கலாம். ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் மத்திய சட்டங்கள் ஏன் அமலாகலை என்று கேட்டாங்களா? அண்ணாமலை அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் என்னை கூப்பிடுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னார். பச்சைக்காய் துண்டு கட்டிக்கிட்டு நடந்து போவேன், அடிச்சுக்கிட்டே போவேன். நாங்க சொல்றோம், நீங்கள் அனுமதிக்கவில்லை. உங்களுடைய மத்திய சட்டத்திற்கு எதிராக ஒப்பந்த ஊழியராக கடந்த 10 ஆண்டு காலமாக வேலை செய்து கொடுங்க. அண்ணாமலை அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியை உங்களுக்கு தெரியலையா? அரசியல் பண்ண தெரியல. நாங்க சொல்லிக்கிறோம், போராட்ட சாட்டியாளருக்கு போக முடியுமா?
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் செய்யல? இன்றைக்கு ஒரு கூட்டு பேச்சுவார்த்தைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உள்ள போறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட போச்சு. என்ன வந்து வெளியே பேசுறாங்க? அரசியல் செய்வதற்காக கூட்டி இருக்கிறார்கள். அது உங்க நிலைப்பாடு. பாதிக்கப்பட்டிருக்கிறோமே ஊர்வலம் போல ஓபிஎஸ் போவாரா, இபிஎஸ் போவாரா, அல்லது யார் வேணா போவாரா கேட்கிறோம் எங்களோட கோரிக்கைகளுக்காக. இதெல்லாம் உங்களை கண்ணுக்கு தெரியலையா? எது அரசியல் செய்வதற்கு அதுல போய் பேசு. அரசியல் செய்வதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல அது. அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆதரவான கூட்டம் மீறப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் கேட்கலையே. அந்த கட்சிகளா கலைச்சு வாங்க சொல்லி உங்களால ஏன் சொல்லணும்? இந்த பேச்சு கேட்டு போயிட்டு உங்க ஊர்ல சங்கம் அமைக்கலாம், செங்குடி அமைக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சி கட்டலாம் கேட்கிறோம் நாங்க. ஏன் இன்றைக்கு அண்ணாமலையோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஏன் இன்றைக்கு நகர்த்த முடியவில்லை என்று கேட்டுக்கொள்ள வருகிறது? இதெல்லாம் அடிப்படையான கேள்விகள். இந்த நேரத்தில் தான் சென்னையில நாம் தொடுத்த ஒரு வழக்குடைய தீர்ப்பை இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள வருகிறேன். போன வாரம் அந்த தீர்ப்பு வெளியானது. டிரான்ஜெக்டோக்கும் ஒப்பந்த ஊழியருக்கும் நடைபெற்ற வழக்கு ஆகஸ்ட் மாதம் 2023 நடைபெற்ற வழக்கு டிரான்ஜெக்டோ அப்பீலுக்கு போறாங்க. இந்த தீர்ப்புடைய விஷயம் என்ன? ஒப்பந்த தொழிலை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தொழிலாளர் உதவி ஆணையாளர் அவருக்கு அறிக்கை விடுறாரு. சட்டத்தை நிறைவேற்றுறாரு, ஆணையை நிறைவேற்றுறாரு. அந்த ஆணையை நிறுத்தி வைக்க வேண்டும், அபாலிஷ் பண்ணணும், கோஷ் பண்ணணும், நீக்க வேண்டும் என்பதற்காக டிரான்ஜெக்டோ வழக்கு போது 2023 ஆகஸ்ட் வழக்கு தீர்ப்பு பாலசுந்தரம் எல்லா இங்கிலீஷ் பத்திரிகையும் வந்திருக்கிறது. வேணா வாய்ப்பு இருந்தா படிங்க, நாங்க அனுப்பி விடுறோம். வரத சக்கரவர்த்தி என்ற நீதிபதி முன்பாக அந்த வழக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர் தான் தீர்ப்பு போன வாரம் கொடுக்கிறார். நமக்கு சாதகமான ஒரு முக்கியமான தீர்ப்பு இந்த காலத்தில். அதை என்ன சொல்றாங்க? எதிர்கட்சி நிர்வாகி தரப்பில் இருந்து ஆஜரான அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, எப்படி செந்தில் பாலாஜி சொன்னாரோ அதே மாதிரி அவரு சொன்னார். இவங்க எல்லாம் ஈபியோட ஒர்க்கர் இல்ல, கான்ட்ராக்டர்ஸ் ஒர்க்கர். சரிங்க, இவங்க எல்லாம் 480 நாட்கள் வேலை செய்யவில்லை. சரிங்க, டோல் ஒப்பந்தத்தில் இவங்களுக்கு பேசப்படவில்லை, நிறைவேற்றவில்லை எந்த தீர்மானமும் எந்த கோரிக்கையும். இவங்களை ஏற்றுக்க முடியாது. டோல் ஒப்பந்தம் போடல, நிர்வாகமும் இவங்களும் டோல் ஒப்பந்தம் போடல. சரி, எனவே இவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ். நம்முடைய எம்பி பிரசாத் தான் இங்க ஆஜராக மூத்த வழக்கறிஞர் நாம் வச்சோம். அவர் ஆதாரபூர்வமாக 480 நாட்கள் பணி செய்ததற்கான விவரங்களை அவர் வழங்குறாரு. டோல் ஒப்பந்தம் என்பது இந்த சட்டத்திற்கு அவசியமற்றது என்று நாம் நிரூபிக்கிறோம். ஒப்பந்த ஊழியர் என்பது நிர்வாகம் எடுத்து போய் வந்திருக்கிற முறை, நிர்வாகத்துக்கு எடுப்பதற்கு முன்பாக இருந்திருக்கிற நடைமுறை அல்ல. எனவே நீங்கள் அனைவரும் நிரந்தரப்படுத்தப்படுவீர்கள் என்ற தீர்ப்பை இன்றைக்கு அந்த நீதியரசர் இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக அமல்படுத்துகிறாரு. இந்த தீர்ப்பை பெற்றிருப்பது இந்திய தொழிற்சங்கம் ஐயா சிஐடியு. அதன் பின்னால் நாம் அணிதிருவோம். அத்தகைய தீர்ப்புகளை நம்மால் பெற முடியும் என்று சொல்கிறோம். அந்த தீர்ப்புடைய கடைசி வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் இருக்கு, வெறும் தீர்ப்பு மட்டும் சொல்ல, பென்ஷன் இருக்கு. அதற்கு பின்பாக அவருடைய வாரிசுகளுக்கு அதன் மீது உரிமை இருக்கிறது. இறந்து போனவர்களுக்கும் அந்த தீர்ப்பு செல்லும் என்று ஒரு முக்கியமான அரசியல் சாசனத்தில் மீது சட்டத்தின் மீது அந்த தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கான போராட்டத்தை நீங்கள் முன்னெடுப்பது என்பது இந்து ராஷ்டிரத்திற்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, ஜாதிய கட்சிகளுக்கு எதிராக உங்களுடைய போராட்டம் கூர்மையடையவில்லை என்று சொன்னால் இந்த நிறுவனம் இருக்காது. நிறுவனம் இல்லை என்று சொன்னால் நீ இருக்க மாட்டே, வேலை இருக்காது. வேலை இல்லை என்று சொன்னா நீ இருக்க மாட்டே என்று சொல்லிக்கொண்டு இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், தொழிற்சங்க உரிமை வலுப்பெற வேண்டும், சோசியலிசம் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தோழர் பாரி அவர்களே. அடுத்ததாக நிறைவுரை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இங்கே வேலை செய்யக்கூடிய சகலபதி மக்களும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஆஷா ஒர்க்கர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள்,
போராட்டத்தை நடத்தாத பிரிவிலே இல்லை என்ற அடிப்படையில் இன்றைக்கு சகலபதி தோழர்களும் சகலபதி உழைப்பாளி மக்களும் இன்றைக்கு தெருவிலே இறங்கி வீதியில இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற அவல நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாத அரசாக இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்களின் போது நம்முடைய தோழர்களுடைய பங்களிப்பு குறித்து தோழர்கள் பேசினார்கள். இன்றைக்கு 4 ஆண்டுகளில் ஒரு புயல் மழை கூட இன்னும் வரல. திராவிட ஆட்சியில் புயல் மழை வந்தாலும் கூட உங்களை பற்றி சிந்திக்கின்ற அரசாங்கம் இருந்திருக்கும். ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்கள் புயல் வெள்ளம் மழை வரும் பொழுது உங்களை அதன் டேஞ்சர்க்கோ ஸ்டாப் என்று அழைத்து உங்களுடைய உழைப்பை சுரண்டி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த இடத்தில் இறந்து போகின்ற அபாயம் கூட ஏற்பட்டது கடந்த காலத்தில். ஆனால் கூட இந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் செந்தில் பாலாஜி சொல்கிறார், ஒப்பந்த தொழிலாளர்களா எங்களிடம் இல்லை என்று. இந்த இல்லை என்ற புராணம் இன்றைக்கு ஏற்பட்டதில்லை. இந்த இல்லை என்ற புராணம் இந்த ஆட்சியில் மட்டுமல்ல, கடந்த பல ஆட்சிகள் காரணமாக அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே கூட ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லை என்று கையெழுத்த அரசுகளுக்கு மத்தியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். தொழிலாளர் சொல்லியது போல கடைசி ஒப்பந்த தொழிலாளர் இருக்கும் வரை விண்ணூழிய மத்திய அந்த போராட்டத்தை என்றைக்கும் கைவிடாது, அது தொடர்ந்து நடத்தும். ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரப்படுத்துகின்ற போராட்ட வரலாறு என்பது விண்ணூழிய மத்தியத்தோடு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டங்களில் நீங்கள் பங்கேற்பை அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதே போல மின்சார வாரியங்களை தனியார்மயமாக்கின்ற நடவடிக்கைகளை கண்டித்து இன்றைக்கு இந்திய நாடு இருக்கின்ற அனைத்து மின்சார வாரியங்களிலும் ஆட்கள் குறைப்பு செய்யப்படுகிறது. ஒப்பந்த கூலி முறை அதிகப்படுத்தப்படுகிறது. தனியார் உற்பத்தி நிலையங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் அதிகப்படுத்தப்படுகிறது. மின்சார வாரியங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு இன்னைக்கு தனியார்கிட்ட கொடுப்பதற்கான ஏற்பாடு, அது ஒரு பகுதியாக ஸ்மார்ட் மீட்டர். இப்படிப்பட்ட ஆபத்துகளை எதிர்த்து இந்திய நாடு இருக்கின்ற 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின் ஊழியர்களும் பொறியாளர்களும் வருகின்ற ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஒரு அகில இந்திய வேலைநிறுத்தத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அகில இந்திய வேலைநிறுத்தத்திலும் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வருகின்ற காலகட்டத்தில் 2 பொது வேலைநிறுத்தங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒன்று மே மாதம் நடக்கின்ற அந்த அகில இந்திய தொழிற்சங்கம் நடத்துகின்ற அகில இந்திய வேலைநிறுத்தம், மற்றொன்று ஜூன் மாதம் நடக்கின்ற மின்சார வாரிய பொறியாளர்களும் தொழிலாளர்களும் NCSO அமைப்பிற்கு அணிந்திரண்டு நடந்திருக்கின்ற வேலைநிறுத்தமும். இந்த 2 அகில இந்திய வேலைநிறுத்தங்களும் நம்முடைய மின்சார வாரியத்தை பாதுகாக்கின்ற, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற, ஏற்கனவே சட்டத்தில் சொல்லப்படுகின்ற நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளில் ஒப்பந்த கூலி முறை இருக்கக்கூடாது என்ற சட்டமும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்ற சட்டமும் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது இந்த அரசுகள் ஒப்பந்த கூலி முறையை ஊக்குவித்து குறைந்த கூலிக்கு ஆட்களை நியமித்து வேலை வாங்குகின்ற ஏற்பாட்டை ரத்து செய்ய வேண்டும். அதற்கேற்ப தொழிலாளர் சட்டங்களை திருத்துவதை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்காக இந்த 2 போராட்டம் நடைபெற உள்ளது. அந்த 2 போராட்டங்களை நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டியிருக்கிறது. மின்னூய மத்திய செயற்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு அடுத்த கட்டமாக வருகின்ற ஏப்ரல் மாதம் சென்னை தலைமையகத்தை நோக்கி மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை மின் ஊழியர்களும் நிரந்தர தொழிலாளர்களும் ஒப்பந்த தொழிலாளர்களும் பகுதி நேர ஊழியர்களும் இங்க இருக்கின்ற பொறியாளர்களும் இணைந்து சென்னை தலைமையகத்தை முற்றுகின்ற போராட்டத்திற்கு திட்டமிட்டிருக்கிறது தமிழ்நாடு மின் மத்திய அமைப்பு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்திலும் இங்க இருக்கின்ற எல்லா தொழிலாளர்களும் 100% பங்கேற்பை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய போராட்டம் என்பதுதான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கும். நம்முடைய போராட்டம் தான் நம்முடைய அரசுகள் நம்மை கொடுக்கின்ற அந்த தாக்குதலை முறியடிக்கும். நம்முடைய போராட்டம் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இந்த போராட்டங்கள் தான் எதிர்கால சந்ததிக்கு மின் வாரியத்தை, இந்த அரசை, இந்த நாட்டை நல்ல வழியில விட்டுச் செல்வதற்கு உபயோகப்படும் என்று கூறிக்கொண்டு அடுத்தடுத்து நடக்கின்ற போராட்டங்களில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தர்ணா போராட்டத்தில் பங்கேற்ற தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை கிளையினுடைய அத்தனை ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் பாண்டியன் அவர்களே. இறுதியாக திருவண்ணாமலை கிளையினுடைய பொருளாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களே, இந்த தர்ணா போராட்டத்திற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தர்மபுரியினுடைய கிளையினுடைய நிர்வாகிகளே, உழைக்கும் என்று உதவிக்கூடிய கன்வீனர் அவர்களே, மாநில தலைவர்களே, இங்கே வாழ்த்துறை துவக்குரை நிகழ்த்திய தமிழ்நாடு மின்னூழியர் மத்திய மாநில துணைத் தலைவர் அருமை தோழர் ஜீவா அவர்களே, நம்முடைய போராட்டத்தை வாழ்த்திய டிஐடியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் பாரி அவர்களே, போக்குவரத்து அரங்கத்தினுடைய பொறுப்பாளர் அருமை தோழர் சேகர் அவர்களே, இறுதியாக நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு விஷயங்களை பேசிய நம்முடைய மத்திய அமைப்புடைய மாநில செயலாளர் ஒருவரும் திருவண்ணாமலை கிளையினுடைய தலைவர் அருமை தோழர் காவியன் அவர்களே,
இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, திருவண்ணாமலை கிளையினுடைய ஒப்பந்த ஊழியர்களே, உங்களுடைய போராட்டம் எதிர்காலத்திலே இது போன்ற போராட்டமாக இல்லாமல் தமிழக அரசு கவனம் செலுத்தி அவர்கள் ஒத்துக்கொண்ட அந்த 380 ரூபாய் கூலியை வழங்கி உங்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்தும் வரை தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு ஓயாது. எதிர்காலத்திலே தோழர்கள் சொன்ன போல நம்முடைய இந்த போராட்டத்திற்கு ஒரு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் தமிழக அரசு அடுத்த கட்ட போராட்டம் தலைமையகத்தை நாம் முட்டியிடுவோம். அந்த போராட்டத்துக்கு நீங்கள் தயாராக என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு வாழ்க! தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு வாழ்க! CITU வாழ்க! CITU வாழ்க! தொழிலாளர் ஒற்றுமை, வாழ்க! தொழிலாளர் ஒற்றுமை, வாழ்க! தொழிற்சங்கங்களின் ஒற்றுமை, வாழ்க! தொழிற்சங்கங்களின் ஒற்றுமை. ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை, வெற்றி கிட்டும் வரை, இறுதி வெற்றி, இறுதி வெற்றி. நன்றி தோழர்களே. இந்த நியூஸ் சங்கமம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.